நான் கைத்தறி தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். பருத்தியில் இருந்து எடுக்கப்பட்ட நூலை கொண்டு கைத்தறியின் மூலம் துணிகள் உருவாக்கப்படுகிறது. துணியின் தன்மை நூலின் தன்மையை பொறுத்து மாறுபடுகிறது. இதில் கைத்தறி மற்றும் விசைத்தறி என இரண்டு வகைப்படும். கைத்தறி என்பது மனிதனின் உடல் உழைப்பினால் கைகள் மற்றும் கால்களை அசைத்து நூல்களை கொண்டு மின்சாரமின்றி தரிக்கப்படுவது கைத்தறி எனப்படும். விசைத்தறி என்பது மனிதனின் உதவியின்றி மின்சாரத்தினால் தரிக்கப்படுவது விசைத்தறி எனப்படும். கைத்தறி தொழில் என்பது நமது நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்த மிகப்பெரிய தொழிலாகும். நாட்டின் பெரும்பாலான மக்கள் இந்நெசவு தொழிலை செய்கிறார். காஞ்சிபுரம், விழுப்புரம், கரூர், தேனி, திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் சிறப்பாக நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டாக நம் தேனியில் சுப்லாவரம், போடி போன்ற பகுதிகளில் சிறப்பாக நடைபெறுகிறது. நெசவு தொழில் ஒவ்வொரு இடங்களும் தகுந்தாற்போல் துணியின் தன்மை மாறுபடுகிறது. காஞ்சிபுரம் பட்டுச்சேலை, ஈரோடு லுங்கி, சென்னிமலை ஜவுகாலை, ஈரோடு சட்டை பாடி, சங்கரன்கோயில் காட்டன் புடவை, சென்னாதிபதி ஜூலி புடவை, சென்னாதிபதி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நெசவாளர் தினம் என்பதால் கைத்தறி பற்றி ஒரு கவிதை சொல்ல வந்தது. கைத்தறி கவிதை. இந்தியாவில் அனைத்திலுமே உலகம் நெசவும் தான். எங்களின் நெசவுமே கைத்தறியும் கருவும் தான். அன்று ஆங்கிலேயன் இந்தியாவில் கால் வைத்தான், நெசவாளனை நெஞ்செடுத்தான். வெளிநாட்டு உடைகளை உள்நுழைத்தான், நெசவல் தொழிலை முடக்கி வைத்தான். அதை மீட்டிட காந்தியும் மூடிக்கொண்டார். அன்றே கதை ஆடை கொண்டார். முதலில் அதை ஆடை கொண்டார். நாமும் காந்தியின் வழிநடப்போம். பாரதின் குறையேனும் கதர் அணிவோம். மேலை நாட்டு துணிகளிலே பொன்னாடை கூட தவிர்த்திருவோம். நாம் நாட்டு வெப்பநிலைக்கெல்லாம் உகந்தது கதராடை மட்டும்தான். கட்டான் உடல் கம்பீரம் எல்லாம் கதராடை கொடுத்த கௌரவம் தான். பள்ளி கல்லூரி அனைத்திலுமே கதராடை மூலம் புகுந்திருவோம். கைத்தறி ஓட்டும் நெசவாளர்கள்